வெல்கம் டு மஹ்னாயிம் அனஜப் சேனல். உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போரை வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ரகசியம் என்ன? இதை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். நம்ம அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளை ஈஸ்டர் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஈஸ்டர் என்பது ஒரு அந்நிய தேவதையின் பெயர். நம்ம இனிமேல் ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாம ஹாப்பி ரெசரக்ஷன் டே அப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை அப்படியே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். எந்த ஒரு அந்நிய தேவதையின் பெயரை வைத்து நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாம். இது என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படட்டும். அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நாம விரிவாக பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, மரணத்திற்கு பின்பாக திரும்பவும் உயிரோடு எழும்புவது, அதாவது சரீரத்தோடு எழும்புவது, அதுதான் உயிர்த்தெழுதல். ரெசரக்ஷன் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கமிங் பேக் டு லைஃப் ஆஃப்டர் டெத். இதுதான் விஷயம். யோவான் 11வது அதிகாரத்துல லாசரு வியாதிப்பட்டு மரித்த பொழுது 21வது வசனத்துல, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்னு மார்த்தாள் வந்து இயேசுவிடத்துல கூறுவாங்க. அப்போ இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுவார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்னு. மார்த்தாளோ இப்படி சொல்லுவாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. 25வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றும் என்னை உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் கூட மரிக்காமலும் இருப்பான்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல தான் முதல் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. எலியா வந்து சாரிபாத் விதவையின் மகனை வந்து உயிர்த்தெழ வைக்கிறார். 2வது ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல சூனேமியாளின் மகனை வந்து எலிசா உயிரோடு எழுப்புகிறார். புதிய ஏற்பாட்டுல லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நாயின் ஒரு விதவையின் மகனை பற்றி ஒரு விஷயம் இருக்கிறது. நாயின் ஒரு விதவையின் மகன் வந்து அந்த ஒரே பையன், அவன் வந்து மரித்து பாடையிலே கொண்டு வரப்படும் பொழுது, அதாவது அடக்கம் பண்ணுவதற்காக கல்லறைக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்து அவனுடைய பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்புகிறார். லூக்கா 8வது அதிகாரம் 40வது வசனத்துல 56வது வரைக்கும் பாத்தீங்கன்னா, யவீருவின் மகளை ஆண்டவர் உயிர்த்தெழ வைக்கிறார். யவீருவின் மகள் வந்து மரித்து போனவளா இருக்கும் பொழுது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவள் மரித்து விட்டாள்னு. ஆனால் ஆண்டவர் அவள் நித்திரையா இருக்கிறாள்னு சொல்லுவாரு. சொல்லி அவருடைய கையை பிடித்து தூக்கி எடுக்கும் பொழுது பிள்ளையை எழுந்துருன்னு சொல்லுவாரு. அவள் உயிரோடு எழுந்துரு. மத்தேயு 27வது அதிகாரம் 51லிருந்து 53வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய மரணத்திற்கு பின்பு அநேக பரிசுத்தவான்களின் சரீரம் எழுந்திருந்தது, அதாவது கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்களின் சரீரம் எழுந்திருந்தது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்புதான் இவர்கள் கல்லறையை விட்டு வெளியில பிரவேசிக்கிறாங்க. பரிசுத்த நகரத்துல அநேகருக்கு வந்து வெளிப்படுறாங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, தபீத்தாள் என்னும் ஒரு சீஷியை பேதுரு வந்து உயிரோடு எழுப்புகிறார். அவங்க வந்து ஒரு பரிசுத்தவாட்டி, சீஷர்களுக்கு அநேக நன்மைகளை செய்தவங்க. அவங்கள வந்து பேதுரு உயிரோடு எழுப்புகிறார். மரித்தவர்களாக இருந்த போது அவர்களை உயிரோடு எழுப்புகிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 9வது வசனத்துல ஐத்திகு என்னும் ஒரு வாலிபர் வந்து பவுலுடைய போதனையை கேட்டு மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்தவனாக எடுக்கப்படுவான். அவனை வந்து பவுல் வந்து உயிரோடு எழுப்புவான். நான் மேற்கோள் காட்டின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மரித்தவங்களை தான் திரும்பி அதே சரீரத்தோடு உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரங்களாக இருக்கிறது. அதற்காக நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இனிமேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அநேகர் வந்து பரதீசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரலோகத்துல இருக்கிறது, அது அந்த லோகத்துல இருக்குது, அப்படியெல்லாம் வித்தியாசமா பேசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பரதீசு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணத்திற்கு முன்பாக தன் ஜீவனை விடுவதற்கு முன்பாக அந்த கள்ளன் இடத்துல சொல்லுவார். அந்த கள்ளன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, தேவனே உம்முடைய ராஜ்யத்துல நீர் வரும் பொழுது என்னை நினைவு கூறும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இன்றிலிருந்து நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு. அப்படின்னா ஆண்டவர் மரித்த உடனே போன இடம் பரதீசாகத்தான் இருக்க முடியும். அந்த பரதீசு எங்கே அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்துல, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். இப்ப நமக்கு தெளிவா தெரியும், ஆண்டவர் உயிர் விட்டதற்கு அப்புறம் எங்க போனார் அப்படின்னா, அவர் நேரா அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போனார். இந்த ஆவிகள் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா பரதீசுல இருக்காங்க. சரி, இப்ப பரதீசுல உள்ள இந்த ஆவிகள் இதெல்லாம் ஓகே. இப்ப பரதீசு எங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனத்துல அதற்கான விடை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். என்னன்னா, அவர் உன்னதத்திற்கு ஏறினார் அப்படின்னா அவர் இறங்கினார், அதற்கு முன்பதாக அவர் இறங்கினார் அப்படிங்கறதும் நிச்சயமா இருக்கிறது. அவர் உன்னதத்திற்கு ஏறினார், ஆனால் அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ பூமியின் தாழ்விடங்களிலே பரதேசு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அது பூமியின் தாழ்விடங்கள்ல தான் இருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த பரதேசுல போய் ஆண்டவர் ஏன் இந்த ஆவிகளுக்கு பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்னா, மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக
முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சிம்பிளான விஷயம் தான். அதுதான் நமக்கு இவ்வளவு பெரிய காரியங்களா தெரிகிறது. தேவன் உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் மரித்து உடனே அவர் இந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். என்னவென்றால் அவர் நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். அங்க போய் அவர் பண்ண பிரசங்கம் நித்திய சுவிசேஷம். என் பிள்ளைகளை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். என்னை விசுவாசித்து என்னுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒரு பிரசங்கமா கொடுக்கிறார். அவருடைய 1000 வருட அரசாட்சி இது எல்லாத்தையுமே அவர் அங்க பிரசங்கமா சொல்லி இருக்க கூடும். நித்திய ஜீவன் அதை பற்றி தான் அவர் அதிகமா பேசி இருப்பார். ஏன்னா அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு அங்க போடப்பட்டு இருக்கிறது. இந்த நோவா காலத்துல மரணம் அடைந்தவங்க மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஆவியிலே பிழைக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். அதனாலதான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி வெளிப்படுத்தினால் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் அப்படியானால் மரணத்திற்கு பின்பு உள்ள பிறப்பு உயிர்த்தெழுதல். மனிதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ருசி பார்க்க வேண்டும். அதாவது கஷ்டம், நஷ்டம், அவமானம், வேதனை, தனிமை, மரணம், திகில், பயம் இதெல்லாம் என்னன்னு தெரியணும். அப்படிங்கிறதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மனிதனாக அனுப்பி வை. பிதாவின் சித்தப்படி அவர் செய்து முடித்தபடியினால அவரை எழுப்ப பிதா வல்லவராய் இருந்தார் அப்படின்னு அவர் அறிந்தபடியினால தம்முடைய ஆவியை அவர் பிதாவிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அவர்தான் அவரை எழுப்பினார், எழுப்புவார் என்று அவருக்கு தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் செத்தாலும் நாம திரும்ப உயிரோடு எழும்புவோம். நாம சாகாம இருந்தாலும் நாம் திரும்பி உயிரோடு இந்த ரூபத்தை அவர் மறுரூபமாக்குவார். இதுதான் விஷயம். கிறிஸ்து தான் மரித்து உயிர் தெழுந்தவர். தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர் தான். காரியம் என்னவென்றால் ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மாம்சத்தின்படி ஒரு தரம் மரணம் அடைவது எல்லாம் நியமிக்கப்பட்டபடிதான் கிறிஸ்துவும் மரணம் அடைந்தார். கிறிஸ்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்ம யோவான் 20வது அதிகாரத்தை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது நிறைய ரகசியங்கள், நமக்கு புரியாத ஒரு விஷயங்கள், சந்தேகங்கள் ஆண்டவர் இதுல இருந்து தான் நமக்கு விடை தந்திருக்கிறார். யோவான் 20வது அதிகாரத்துல வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில அதிக இருட்டோட, அதாவது அதிகாலைன்னு சொன்னா கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், ஆனா அதிக இருட்டோடனா முதலாம் ஜாமம் அந்த டைம்ல தான் யார் போறாங்க அப்படின்னா மகதலேனா மரியாள் கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் பக்கத்துல போறாங்க. அந்த கல்லை எடுத்து போட்டிருக்க பாக்குறாங்க. உடனே அந்த டைம்ல அவங்க ஓடி போய் சீமோன் பேதுருகிட்டையும் யோவான் இடத்துல சொல்றாங்க. சொல்லி முடித்து சீமோன் பேதுருவும் யோவானும் கல்லறையை பார்த்து ஓடி வராங்க. கல்லறைக்குள்ள போய் பாக்குறாங்க. ஆண்டவருடைய சரீரம் இல்லை, அவருடைய சீலைகள், அவரை சுற்றி இருந்த அந்த சீலைகள் கிடக்கிறது. அவருடைய தலையில சுற்றி இருந்த சிலை தனியா ஒரு ஓரமா வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை மட்டும் பார்த்துட்டு அங்க இல்லைன்னு அவங்க திரும்பி தங்களுடைய இடத்துக்கு போயிடுறாங்க. 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா மரியாள் கல்லறை இடத்துல நின்று அழுது கொண்டே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் திரும்பி போகல. அவங்க குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவங்க ஆண்டவருடைய சரீரம் இல்ல. அதை அவங்க பார்க்க அவங்களுக்கு தாங்க முடியாத துக்கம் வருகிறது. அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் பாக்குறாங்க. மறுபடியும் இல்லைன்னு அந்த சைட்ல திரும்பி பாக்குறாங்க. 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் கேட்கறாங்க, ஏன் அழுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன ஆண்டவர் இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்கள வச்ச இடம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி நிற்கிறார். ஆனா இவங்களுக்கு அடையாளம் தெரியல. அவரை ஒரு தோட்டக்காரனை போல நினைக்கிறாங்க. மேபி அதிக இருட்டோட இருந்ததுனால அவங்களுக்கு அந்த இருட்டுல வெளிச்சம் தெரியாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஆண்டவருடைய ரூபம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் தன்னை தோட்டக்காரனை போல காட்டி இருக்கலாம். ஆண்டவர் தோட்டக்காரனை போல பேசுகிறாரு. அப்போ அவள் தோட்டக்காரன் என்று ஆண்டவரை நினைத்து கேட்கறாங்க, இப்படி நீங்க ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா எனக்கு திருப்பி கொடுங்க, இல்லைன்னா எங்க வச்சிருக்கேன்னா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கூப்பிடுறாரு மரியாளேன்னு. அவங்க போதகரேன்னு கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் போடப்பட்டிருக்கு. 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை பத்தி சொல்றாங்க, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என் சகோதர இடத்துல போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்க பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்க தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஏன் தன்னை தொட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்னா அதுக்கும் வசனம் அதுலயே இருக்கு விடை. நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. அதாவது பூலோகத்துல அவர் சகலத்தையும் ஜெயித்து விட்டார் அப்படிங்கிறத நிலை நிறுத்தியாச்சு. ஆனா இன்னும் பரலோகத்துல போய் பிதாவிற்கு முன்பதாக அவர் நிற்கவில்லை. இன்னும் நீங்க சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், உங்க சித்தத்துக்கு முழுவதுமா கீழ்ப்படிந்து விட்டேன்னு சொல்லி பிதாவுடைய மகிமை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவர் தன்னை தொடாதே அப்படின்னு
அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மகதலேனா மரியாள் செய்த அந்த காரியத்தை பாருங்க. மகதலேனா மரியாள் வந்து யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால துடைத்தவங்க, வெளியேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை வந்து தேய்த்தவங்க. அவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து எந்த அளவுக்கு நேசிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. யாருமே இல்ல, சீஷர்கள் கூட தங்களுடைய வீடுகள்ல தான் இருக்காங்க, தங்குற இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா இவங்க மட்டும்தான் அதிகாலை வரதற்கு முன்பதாகவே அதிக இருட்டோட இவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை கிட்ட வராங்க. அவர் கல்லறை கிட்ட வந்தாவது நான் என் மனசை ஆற்றிக்கொள்ளுவேன்னு நினைச்சு வந்திருக்கலாம். இவங்க வந்து ஆண்டவரை பார்த்து பேசின போது நமக்கு ஒரு விஷயம் உறுதியாகிறது. என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போகிறார். அதை ஏறி போகிறதுக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் உபயோகித்த ஒரு பாத்திரம் தான் இந்த மகதலேனா மரியாள். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா யாருக்கும் தெரியாம சொல்லாம கொள்ளாம போயிருக்கலாம். ஆனா அவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற கண்கண்ட சாட்சி தான் இந்த மகதலேனா மரியாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரோடு இருக்கும் பொழுது வந்து தன்னுடைய சீஷனிடத்துல ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு உவமை சொல்லுவார். என்னன்னா, 2 பேர் வந்து ஒருவனிடத்துல கடன் பட்டிருந்தாங்க. அதுல ஒருவனுக்கு கொஞ்சமா ஒருவனுக்கு அதிகமான கடனும் இருந்துச்சு. இந்த எஜமான் என்ன பண்ணா 2 பேருடைய கடனையுமே மன்னிச்சு விட்டுட்டான். இப்படி இருக்க 2 பேர்ல யார் அவன் மேல அதிகமா அன்பு வைப்பாங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்பார். அப்போ ஒரு சீஷன் சொல்லுவாரு, ஆண்டவராகிய இயேசு விடத்துல அதிகமான கடனை யாருக்கு மன்னித்து விட்டானோ அவன் தான் அதிகமா அன்பு வைப்பான். ஏன்னா அந்த கடனை அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாது, அளவுக்கு அதிகமான கடனா இருந்தது. அதை மன்னித்து விட்டதுனால அவன் மேல பாசம் அதிகமா இருக்கும், அன்பு அதிகமா அவன் தான் வைத்திருப்பான் அப்படின்னு. இந்த விஷயத்துல மகதலேனா மரியாள் விஷயத்துல நம்ம பாக்குறது அதுதான். அவங்க வந்து ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. அவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து தனக்கு சந்தோஷம் தந்த, தனக்கு சமாதானம் தந்த, தனக்கு எல்லாமுமா இருந்த தன்னுடைய சொந்த இரட்சகரை இழந்து விட்ட ஒரு கவலையில, ஒரு துக்கத்துல, ஆற்ற முடியாத ஒரு துக்கத்துல ஒரு பெண்ணா இருந்து அவங்க வந்து கல்லறைக்கு வந்து நிக்கிறாங்க. அவர்கள் சீஷர்கள் இருந்த போதும் ஒரு பெண்ணுக்கு அவர் மேல வைத்திருந்த அந்த அன்பு அவர் உணர்ந்தபடினால்தான் அவர் தன்னை தோட்டக்காரனா வெளிப்படுத்தி உடனே அவங்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஏன் வெளிப்படுத்துறாருன்னா, இதுக்கு மேல அவங்க கிட்ட வந்து போராடினா அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க துக்கத்துல நிறைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே தன்னை வெளிப்படுத்தினார், நான் தான். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் இன்றைக்கும் நான் சந்தோஷமா பிரசங்கிக்கிறேன். அவரை போல அன்புள்ள தெய்வம் வேற ஒருவருமே கிடையாது. ஏன்னா அந்த அன்பு ஒரு பெண்ணை மதிக்கக்கூடிய, ஒரு பெண்ணை அதிகமாக நேசிக்கக்கூடிய, தாயை விட, தகப்பனை விட, ஒரு சகோதரனை விட, ஒரு கணவனை விட, சொந்த பிள்ளையை விட அதிகமாக மதித்து அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரே நல்ல தகப்பன் அவர் மட்டும்தான். ஒரே நல்ல தெய்வம் அவர் மட்டும்தான். பெண்ணை எத்தனையோ இழிவாக இந்த உலகத்துல காட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணையும் மதித்து, பெண்ணினால் தான் இந்த உலகம் விழுந்துச்சுன்னு சொன்னப்ப கூட அந்த பெண்ணுக்கு கூடவே இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவும் உதவி செய்த சர்வ வல்ல தேவன் தான் இன்றைக்கு தான் உயிரோடு எழுந்த பின்பு முதல் முறையாக வெளிப்படுத்தினது மகதலேனா மரியாள். அவங்க தான் போய் சொல்றாங்க, இப்படி ஆண்டவர் உயிரோட எழுந்தாரு, நான் பார்த்தேன், இப்படி உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு. அன்றைக்கு ஈவினிங் வந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளாக வந்து தேவன் சமாதானம் என்று சொல்லி எல்லாருக்கும் தன்னுடைய கைகளையும் தன்னுடைய காயங்களையும் காட்டும்போது அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயம் பண்றாரு. என்னன்னா, அவர்கள் மேல ஊதுறாரு. ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஆண்டவர் இந்த பூமியில 2 முறை தன்னுடைய சுவாசத்தை கொடுக்கிறார். முதல் முறை ஆதாமை உண்டாக்கின பொழுது அவர் தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார். அப்போ அவன் ஜீவாத்மாவானான். 2வது முறை அவர் எல்லார் மேல ஊதும் பொழுதும் நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தந்தார். ஆண்டவருடைய வல்லமை மிகவும் பெரியது. இப்போ ஆவியில ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு. ஆவியில வந்து அவர் பரலோகத்துக்கும் ஏறி போயிட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் பிதாவிடத்திற்கு ஏறி போகிறேன்னு போய் சொல்லுன்னு மகதலேனா மரியாள்கிட்ட சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயம்லாம் நடக்கும் பொழுது தோமா அந்த இடத்துல கிடையாது. தோமா சொல்றாரு, நான் என் விரலை அவருடைய காயங்களில விட்டு பார்ப்பேன், என் கையை வந்து அவருடைய விழாவில விட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்றாரு. இது அவருடைய மனநிலைமையை குறித்ததல்ல, நமக்கு விடை தரும்படியாக, நம்முடைய கேள்விக்கு பதில் தரும்படியாக நமக்கு ஒரு நல்ல வசனமாக தேவன் தந்ததாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தோமா மட்டும் அந்த கேள்வியை கேட்கலன்னா நமக்கு அடுத்த பதில் கிடைச்சிருக்காது. மகதலேனா மரியாளை தொட வேண்டாம் என்று சொன்ன தேவன் தோமாவிடத்துல வந்து தொட்டுப்பார்னு சொல்றாரு. இது எப்ப நடக்கிறது என்று பார்த்தால் அவர் உயிர் தெழுந்து 8 நாளைக்கு பின்பு நடக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர் போய் பரலோகத்துல ஏறி போய் அவர் தன்னுடைய மகிமையை பெற்றுக்கொண்டார். பிதா அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர் பெற்றுக்கொண்டு இப்பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை உயிர் தெழுந்தவராக வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் சொல்ற
சொல்றாரு அவர் ஆவியில உயிர்த்தெழுந்தாருன்னு நமக்கு தெரியும். ஆனா லூக்கா 24வது அதிகாரம் 37வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, அவங்க கலங்கி பயந்து ஒரு ஆவியை பார்க்கிறதாக நினைச்சாங்க. அவர் அவர்களை நோக்கி கேட்கிறாரு, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்கள்ல சந்தேகம் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு ஒரு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே அப்படின்னு சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அது மட்டும் இல்லாம பொரித்த மீன் கண்டம், தென்கூட்டு துணிக்கை இதெல்லாம் அவர் சாப்பிடுறாரு. ஆண்டவரே சொல்றாரு ஒரு ஆவிக்கு கையும் காலும் இருக்காது, ஒரு ஆவி சாப்பிட முடியாது, இதெல்லாம் ஆண்டவரே சொல்றாரு. ஆனா அவர் சரீரத்தோட அவங்க கூட இருக்காங்க. அப்படின்னா அவருடைய சரீரமும் மறுரூபம் அடைந்து விட்டது. அந்த மறுரூபத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். நம்ம ஆவியில மறுரூபம் அடைகிறதையும் சரீரத்துல மறுரூபம் அடையதையும் இங்கதான் பார்க்கலாம். ஏன்னா சரீரத்துல மறுரூபம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள போகிறாரு, தன்னுடைய ரூபத்தை மாற்றுகிறார், சாப்பிடுறாரு, அவங்க முன்னாடி மாம்சீகமா சாப்பிடுறாரு. இதெல்லாம் ஒரு சரீரத்துல இருக்கிறவங்க தான் பண்ண முடியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன சீக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் செய்ததற்கு பின்பு ஆதாமுடைய சரீரம் மரணத்திற்கு தீர்ப்பானது. ஆதாமுடைய சரீரம் மண்ணிலிருந்து வந்தபடினால மண்ணுக்கு போவன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னா பாவம் செய்ததினால, பாவம் செய்யலைன்னா அந்த தண்டனை இருந்திருக்காது. இப்போ அந்த பாவத்தை நிவர்த்தி செய்து, ஆதாம் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்தது பிந்தின ஆதாமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை நிவர்த்தி செய்த பின்பு இப்போ நம்மளுடைய சரீரம், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்முடைய சரீரம், பாவத்திற்கு முன்பு ஆதாமுக்கு உள்ள மகிமை நமக்கும் உண்டு. அதுதான் இந்த மகிமை நாம் பெற்றுக்கொண்டதை தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய உயிர்த்தெழுதலிலே நமக்கு நினைவூட்டுகிறார். இதை சொல்வதற்காகத்தான் நம்முடைய தேவன் உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து தேவன் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட பழைய மகிமையை பெற்று மனுக்குலத்துக்கு திரும்பவும் தருகிறார். மரித்து ஏன் உயிர்த்தெழ வேண்டும் அப்படின்னா, ஒரே தர மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படையவும் மனிதருக்கு நியமித்தபடியே அப்படிங்கிற வசனத்தின்படி பார்த்தா மனிதனா பிறந்ததுக்கு அவர் மரித்து விட்டார். ஆனால் பாவம் செய்யாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதபடினால அவர் நியாய தீர்ப்பு பெறவில்லை, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக மாறினார். ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தப்படி பாவம் இல்லாதவராக முடிவு பரியந்தம் வாழ்ந்தார். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம் பிறந்து வளர்ந்து பாவத்துல விழுந்து அதெல்லாம் ஒரு கரையில இருக்கட்டும், நம்முடைய பலவீனம் பாவம் என்பது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். அந்த பலவீனத்துல நாம் எழுந்து நின்று தேவனுடைய அந்த இரத்தத்தை நாம் தரித்து கொண்டால், தேவனுடைய அந்த இரத்தத்தை விசுவாசித்து அனுதினமும் அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டால், ஆதாமுக்கு என்ன மகிமை இருந்ததோ அதே மகிமை நமக்கும் இருக்கும். ரோமர் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்த்தா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காகத்தான் அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். நம்மை நீதிமான்கள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே லட்சியம். நாம் நீதிமான்களாக இருக்கணும், நம்மை நீதிமான்களாக மாற்றணும். அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் ரகசியம். நமக்காக பிறந்து நமக்காக மரித்து உயிர்த்து இன்றும் நமக்காக விண்ணப்பம் செய்கிற நம்முடைய சொந்த தகப்பனவர். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிறவர் அப்படின்னு ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 நம்ம வாசிக்கலாம். ஏன் வாக்கு கடங்கா பெருமூச்சோட தேவன் வேண்டுதல் செய்ய வேண்டும்? நமக்கு வேண்டுதல் செய்யும்படி, நமக்கு ஜெபிக்கும்படி தாய் தகப்பன் இந்த உலகத்துல ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வாக்கு கடங்காத பெருமூச்சோட ஆவியானவர் விண்ணப்பம் செய்கிறார்னு எழுதப்பட்டு இருக்கிறது? இது தெரியணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். பிசாசானவன் பரலோகத்துல இரவும் பகலும் நம்மை குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறான்னு வெளிப்படுத்தல் 12:10 போடப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ இரவும் பகலும் நம்ம குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான் அவன் பரலோகத்துல. பலருக்கு பரலோகத்துல இரவும் பகலும் இருக்கிறதே தெரியாது, இல்லைன்னு சாதிப்பாங்க. பரலோகத்துல இரவே கிடையாது, பகல் மட்டும்தான் உண்டு அப்படின்னு. பரலோகத்துல இரவும் பகலும் உண்டு என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல போடப்பட்டிருக்கிற அந்த ஜீவன்கள் இறந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். பரலோகத்துல இரவும் பகலும் இல்லைன்னா இந்த வார்த்தை வந்திருக்கிறது. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனா பரலோகத்துல இரவும் பகலும் உண்டுன்னு. சரி, அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த பிசாசானவன் இரவும் பகலும் நம்மை குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறான்னு வசனத்துல இருக்கு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, யோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுவாரு, முகாந்தரம் இல்லாமல் நீ என்ன ஏவின போதும் அவன் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான். ஆண்டவராகிய கர்த்தரே சொல்றாரு, நீ முகாந்தரம் இல்லாமல் என்ன ஏவினாய். நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு, நமக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு பிசாசுக்கு முகாந்தரமே தேவையில்லை. உதாரணத்திற்கு உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, நம்ம ஒரு மனசார எந்த பாவமும் செய்யாம ஒரு விஷயம் செஞ்சாலும் அவன் அதை தேவனுக்கு முன்பாக பாவமாக கொண்டு போய் வைப்பான். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள்
பாவங்களை எல்லாம் அவன் எப்படி போய் தேவனுக்கு முன்பாக வைப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இரவும் பகலும் அவன் ஓய்வே எடுக்க மாட்டான். நம்மை குறை சொல்லி கொண்டு இருப்பதான் அவனுடைய சொந்த வேலை. அவனுடைய மொத்த வேலையும் அதுதான். அப்படிதான் வசனம் போட்டிருக்கிறது. இரவும் பகலும் நம்மை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருப்பான். அப்படியானால் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் அநேகர் வந்து கேட்கறாங்க, நான் ஏன் இந்த பாவத்துல விழுந்தேன், நான் ஏன் அந்த பாவத்துல விழுந்தேன், என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியல, என்னால இந்த பாவத்தை செய்யாம இருக்கவே முடியல, நான் உண்மையிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா என்னால ஏன் இந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியல, இப்படியெல்லாம் கேட்கறவங்களுக்கு அநேகருக்கு இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கொஸ்டினை போய் கேட்டு பாருங்க, நீங்க அடி வாங்காம திரும்பி வர மாட்டீங்க. அது என்ன கொஸ்டின் தெரியுமா? உனக்கு ஒரு அப்பா தானா? அவருடைய ரத்தம், அவருடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னு நம்ம வாசிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் திரும்ப திரும்ப பாவத்துல விழுறோம்னா நம்மளுடைய பிறப்புல ஏதோ வேசித்தனம் தானே இருக்குன்னு அர்த்தம். நம்ம கண்டிப்பா ஆண்டவருக்கு பிறந்திருந்தா இந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாதாரண ரத்தம் இல்லையே, அது சர்வ வல்லவருடைய ரத்தம் அல்லவா? அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒருத்தன், அவரை விசுவாசிச்சு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவத்தை வெல்லக்கூடிய பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவன் எப்படி பாவத்துல விழுந்து கிடக்க முடியும்? இன்றைக்கும் நீங்க சர்ச்சுக்கு போகலாம், அந்நிய பாஷை பேசலாம், இன்றைக்கும் நீங்க உங்களை கிறிஸ்தவங்கன்னு வெளியில காட்டிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக உங்களால் துணிந்து போக முடியுதா? தனிமையில அவரிடத்துல போய் பேச முடியுதா? தனியா இருக்கும் பொழுது ஆண்டவரை சந்திக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவரை துணிந்து சந்திக்க உங்களுக்கு தைரியம் இருக்குதா? அவரை பார்க்க உங்கள் கண்களுக்கு தைரியம் இருக்கா? அவருடைய கரங்களை பிடிக்க உங்க கைகளுக்கு தைரியம் இருக்கா? அவருடைய முகத்தை ஏந்தி கொள்ள உங்களுக்கு தைரியம் இருக்கா? இந்த ஒரு காரணம் தான். உங்களுக்கு தைரியமும் தகுதியும் இல்லாத பட்சத்துல அவர் உங்கள் அருகில் இருக்கிறத உங்களால உணரவே முடியாது. அவர் தன்னை ஒரு தோட்டக்காரனை போலதான் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்போ நீங்க அவரை உணர்ந்து கொள்ள போறீங்க? எதுவரைக்கும் நம் பாவத்துல விழுந்தே தான் கிடக்கணுமா? ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதல் சாதாரண உயிர்த்தெழுதலா? நமக்காக மரித்து நமக்காகத்தான் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து எல்லார் மேலும் அதிகாரம் வைத்துக் கொண்டு இன்றைக்கும் பரலோகத்துல சிங்காசனத்துல இருந்து ஆட்சி செய்கிறவர். அவருக்கு முன்பாக பிசாசுவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் தனிமையில போய் ஆண்டவரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துட்டு வருவான் பிசாசு. அப்படி இல்லைங்க. பரலோகத்துல ஒட்டுமொத்த பேர் இருக்கும்போது ஆண்டவரத்துல சொல்லுவான், உங்க பிள்ளை அப்படி, உங்க பிள்ளை இப்படி. முகாந்திரமே இல்லாம ஒருத்தர் யோபுவை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏவனவனுக்கு நாம செய்த பாவங்களை யோசிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் ஆண்டவரை பேசியிருப்பான். நீங்க இன்னைக்கு அந்த உலகத்துல அவமானப்படுறீங்கன்னா பரலோகத்துல நீங்க அவரை அவமானப்படுத்திருக்கீங்க. இந்த உலகத்துல நீங்க இன்னைக்கு ரத்த கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா பரலோகத்துல உங்களால ஆண்டவர் ரத்த கண்ணீர் வடிச்சிருக்க. இந்த உலகத்துல நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களால ஒருத்தர் பரலோகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அவமானத்தை சகிச்சாரு, இன்றைக்கும் அவர் அதை சகிச்சிட்டு இருக்காரு. எதுவரைக்கும் நாம் இதை நம்ம செஞ்சு கொண்டே இருப்போம். நாம என்றைக்கும் மனம் திரும்புவோம். எழுப்புதல் வரும்னு நம்ம சொல்றோமே, ரத்தத்தின் வல்லமையை உணராத நமக்கு எழுப்புதல்ங்கிற வார்த்தையை சொல்ல தகுதி இருக்கிறதா? எழுப்புதல்னா என்ன? ஆண்டவரை போல எழும்புறது. ஒவ்வொருவரும் ஆண்டவரின் ஆவியை பெற்றவர்களாக, ஒவ்வொருவரும் ஆண்டவரை போல செயல்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல செயல்படணும். நமக்கு முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் பலர் இப்படிதான் சொல்றாங்க, எனக்கு அந்த நோய் வந்துருச்சு, என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. நீங்க பண்ண தப்புக்கு தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்களால பரலோகத்துல எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்ச ஆண்டவர், நீங்க இங்க தலை குனிறது பெரிய விஷயம் இல்ல. உங்களால சர்வ வல்லவர் பரலோகத்துல குனிறாரு. ஏன்னா நித்தம் இரவும் பகலும் உங்களை பத்தி ஒருத்தன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான் அவர் முன்னாடி. இப்ப மனம் திரும்ப போறீங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க மனஸ்தாபப்பட்டு இன்றைக்கே நம்முடைய தேவனை நோக்கி நீங்க கதறி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னால நீங்க அவமானப்பட்டீங்க, என்னால வேதனைப்பட்டீங்க, இந்த எல்லா அவமானம் எல்லா கஷ்டம் எல்லாத்துக்குமே நான் வருதுன்னு ஒத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒத்துக்கொண்டு அவருடைய அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய ரத்தத்தினால் அனுதினமும் கழுவப்படுங்க. அதுதான் பிசாசுக்கு நாம கொடுக்கிற பதிலடி. ஒரு விஷயத்தை என்றைக்குமே ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க பாவத்துல விழுந்து கிடக்கிற, என்னால இந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியலன்னு சொல்லுகிற அந்த பாவத்தின் தகப்பன் தான் பிசாசு. அந்த பிசாசானவன் உங்களுக்கும் எனக்கும் தேவனும் தகப்பனுமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ண நினைச்சான். அவருக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறி போவேன்னு சொன்னவன். அவனை நம்ம என்ன பண்ணணும்? ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நியாயமா பார்த்தா அவருடைய சொந்த பிள்ளைகளான நாம் தான் அவனுக்கு விரோதமா நிக்கணும். ஆனா நாம் தான் இன்னைக்கு அவனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் செய்து கொடுக்கிற எல்லா பாவத்திலும் சுகிச்சு ஜீவிச்சு இந்த உலக காரியங்கள் எல்லாம் மூழ்கி கொழுத்து அப்படியே அவனுடைய காரியங்கள்ல நம்ம ரொம்ப அக்கறையுள்ளவர்களா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனையே மெருகேத்திட்டு இருக்கோம். நம்முடைய ஆண்டவரை எப்பவும் போல வழக்கம் போல அனாதையா தெருவில் நிக்கிறார். ஆனா இனிமேல் அது நடக்காது. ஏன்னா காலம் இனி செல்லாது. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, காலம் இனி
செல்லாது. தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாமே அதைத்தான் சொல்றது. சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவர் நீங்க மரித்தாலும் உங்களை உயிரோட எழுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க உயிரோட இருந்தாலும் நீங்க மறுரூபம் ஆவீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை விசுவாசித்து தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்துல ஒப்பு கொடுத்தார். பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். அதுபோல நாமும் விசுவாசிப்போம். மரணத்திற்கு முன்பு நம்முடைய ஜீவனை ஆண்டவராகிய இயேசுவின் கையில ஒப்பு கொடுப்போம். உயிரோடு இருப்போம். ஆனால் அந்த விசுவாசத்தினால் அவர் நம்மளை திரும்ப மறுரூபப்படுத்துவார். இந்த விஷயத்தை எல்லாம் பாருங்க. இந்த உலகம் சொல்றது எல்லாத்தையும் கவனிங்க. இந்த உலகத்தை எல்லாத்தையும் கவனித்து அந்த உலகத்தின் பின்னாடி போகாதீங்க. ஆண்டவர் சொன்ன விஷயங்கள் நடக்கிறதா என்று பாருங்க. இந்த உயிர்த்தெழுதல் இந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இருதயத்துல இருக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு பலர் அதை தான் சொல்றாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை, அவர் மரணமே அடையலன்னு சொல்றாங்க. அவர் உயிர்த்தெழுதலே நம்ப போறாங்க. அவங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஏன்னா அவரை மரணம் கூட அவரை எதுவும் செய்யவே முடியாது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு என்பது பாவம் செய்தவர்களுக்கு தான். மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மரணம் எப்படியோ அதே போல நியாய தீர்ப்படைவதும் அப்படிங்கிற வசனம் இருக்கு. ஆனா அவருக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னா, பாவம் செய்யாமல் அவரை போல் நாமும் வாழ்ந்தால் நமக்கும் நியாய தீர்ப்பு கிடையாது, நித்திய ஜீவன் தான் உண்டு. இதுதான் வசன ஆதாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிங்க. விசுவாசிச்சு சுத்தமில்லாத ஒருத்தரை தன்னுடைய ரத்தத்தை கொண்டு சுத்தம் பண்ணுகிற நம்முடைய நல்ல தகப்பனவர். சுத்தமில்லாத ஒருத்தங்களை 10 வருஷம் 20 வருஷம் குளிக்காத ஒருத்தங்களை நம்ம கையை வச்சு கூட தொடமாட்டோம். ஆனால் அவரிடத்துல தன்னுடைய சொந்த கைகளை வைத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை வைத்து அவர் கழுவி சுத்தம் பண்ணுகிறார். அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். வேற எந்த தெய்வமும் இதை செய்யாது. வேற எந்த தெய்வமும் நமக்காக உயிரை கொடுக்கல. வேற எந்த தெய்வமும் நமக்காக இவ்வளவு பாடுபடல. வேற எந்த தெய்வமும் ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணல. வசனத்துல நல்லா பாருங்க. நம்முடைய தேவன் மட்டும்தான் எல்லாவற்றையும் நமக்காக செய்தார். அவர் செய்த எல்லாமே நமக்காகத்தான். அவரை விசுவாசிங்க. அவரை விட்டுறாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. சங்கீதத்துல சொல்லப்பட்டபடியே குமாரனுடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலத்திலே பற்றி எரியும். வரப்போகிற ஆபத்துகளுக்கு நீங்க தப்ப வேண்டுமானால் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவர் வருகை மட்டும் உங்களோடு கூட